வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவில்லேருந்து ஒரு புடி மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு புதிய வித்தியாசமான ஆலயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. இன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறேன். ஸ்ரீ மகா அபிராமி மாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு புடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தோமா, கம்போங் பாரு பனீர் தெமோ தாப்பால தான் இந்த ஒரு ஆலயமே இருக்குது. மிக உள்ளுக்கு, அதாவது தாப்பா டவுன்லேருந்து ஏறத்தால ஒரு 30 மினிட்ஸ் பிடிக்குது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. பிறகு இங்கே ஒரு பெரிய தாமான் இருக்குது. அந்த தாமானுக்கு தாய் கோயிலாக இந்த ஆலயம் இருக்குது. இந்த ஆலயத்துக்கு தனியாக ஒரு ரதம் இருக்கான். ஊரே சுற்றி ஒரு அவங்களோட பூஜை காலகட்டத்தில் தீமிதி திருவிழாவும் சொல்ல வார்த்தையில் அவ்வளோ ஆள் வந்து கும்மிவாங்களாம். இந்தமாரி ஆலயங்களை இன்னமும் மக்கள் ப்ரிசர்வ் பண்ணி அந்த ஆலயத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்தில் இப்போ பார்க்குற அம்மன் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இந்த ஆலயத்தோட ஆதி அம்மனே. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த ஆலயத்தொட்டி 594வது ஆலயமாக ஏறத்தால ஒரு 15 நிமிஷம் தொலைவில் இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ ஆதி பராசக்தி ஆலயம் பத்து திகா கம்போங் முஹிபா பனீர் தெமோ தாப்பால இருக்கிற இந்த ஒரு ஆலயத்துக்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு. இந்த ஆலயத்தில் பல விஷயங்கள், சிறப்பான விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த ஆலயத்தோட ஆதி அம்மனும் சரி, இந்த ஆலயத்தோட வழிபாடும் சரி மிக விசேஷமாக நடத்தப்படுவாங்களாம். அது மட்டும் இல்லை, இங்கே அம்பாலோட திருவடியை, அதாவது அவங்களோட பாதத்தை மகாமேரு மாரி வச்சு வணங்குற மாரி ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. யார் வேணாலும் வந்து அந்த அம்பாலோட பாதத்தை வந்து தொட்டு வணங்கிட்டு போகலாமா. அந்த அளவுக்கு விசேஷமான இந்த திருத்தலத்திலேருந்து ஒரு பொடி மண் கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம்தான். இந்த ஆலயத்தோட நிர்வாகியும் வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த ஆலயத்தில் கண்டிப்பாக எடுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த நவகரகத்தை பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் நவகரகத்தை வந்து நான் என்னோட வீடியோஸ்லேயே காட்டுனதில்லை. ஆனால் இங்கே வந்து எல்லா நவகரகமும் ஜோடியோட அமர்ந்து இருக்கிற ஒரு நவகரகத்தை அமைச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் விசேஷமாக இருக்குது. அவங்களோட கோயில் முன்னாடி இருக்கிற அந்த ஸ்தல விரிச்ச மரத்துலேருந்து ஒரு புடி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஆலயமாக தாப்பால இருக்கிற பயணத்தை முடித்து அடுத்து நாங்கள் போக போகிற எல்லை பீடோரில் முதல் ஆலயமாக 595வது ஆலயம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் வரும்போது திரையை வந்து மூடியிருந்தாங்க. இருந்த போதும் கோவில் நிர்வாகிகிட்ட கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எப்போ இந்த இடத்துல வந்து மண் எடுப்பீங்கன்னு. ஸோ அவங்களும் உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க, எடுத்துக்குங்க, கோயில் மண்ணுக்கு இருக்கிற வாசல்லேருந்து எடுத்துக்கலாம் சொல்லிட்டு அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த வேலையில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அன்போட பண்போட அதே நேரத்தில் எதிர்பார்த்து காத்திருந்து இந்த மண்ணை எடுத்து கொடுக்கறது வந்து மிக விசேஷமான ஒரு விஷயம்தான். இந்த ஆலயம் வந்து மிக பழமையான ஆலயம். இங்கே இருக்கிற டவுனில் மூத்த ஆலயமாக இந்த ஆலயம் வந்து கருதப்படுது. 100 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கின ஆலயம். என்ன உள்ளுக்கு இருக்கிற மூர்த்தியை என்னால் பார்க்க முடியல, இருந்த போதும் அவரோட சக்தி இந்த ஆலயம் முழுக்க என்னால் பார்க்க முடிச்சு. இங்கே ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தில் பல விதமான கிளாஸஸும் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்தை இன்னமும் ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் சுற்றி பார்த்தீங்கன்னா சைனீஸோட வளர்ச்சி தான் அதிகமாக இருக்குது. பட் பெரிய ஆலயம் சொன்னோமா நம்ம ஆலயம் தான் இருக்குது. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், நமக்கு ஒரு பிடி மண்ணை கொடுத்ததுக்கு. என்னோட பயணம் பீடோர்லேருந்து இன்னொரு எல்லைக்கு போக வேண்டியது இருக்குது. ஏன்னா நாதி ஆகிட்டு இருந்துச்சு. மணி ஒரு 5 மணிக்குள்ள சில இடத்துங்களை முடிச்சுன்னு நினைச்சோம். அடுத்து 596வது ஆலயமாக ஸ்ரீ சங்கிலி கருப்பர் ஆலயம் ஜலன் பக்கு பீடோர் பேரால இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் மிகப்பெரிய சில வழிபாடு இருந்தா கூட இந்த ஆலயம் வந்து ஒரு அஸ்லி கம்பத்துக்கு முன்னாடி இருக்கிற வாசல்ல தான் இருக்கு. அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கிற சங்கிலி கருப்பரை பார்த்துட்டு பிறகுதான் அஸ்லி கம்பத்துக்கே போக முடியுமா. அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு ஆலயம் சொல்ல முடியும். இங்க இருக்கிற மக்கள் யார் உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்கணும்னு தெரியல. பட் கோவில் நிர்வாகம் ஒருத்தர் இருந்தாங்க, அவர்கிட்ட அனுமதி கேட்டுட்டு இந்த மண்ணை எடுத்துட்டு போயிருந்தேன். இந்த வேலையில நிர்வாகிக்கு நன்றி. அடுத்த ஆலயமாக பீடோர் தோட்டத்துல ஸ்ரீ பால தண்டாயுதபாணி ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். அவ்வளோ பெரிய எஸ்டேட்டுக்கு நடுவில் பத்து கேவ்ல இருக்கிற முருகர் போன்ற ஒரு சிலையை உருவாக்கி இங்க பக்தர்கள் வழிபட்டுக்கிட்டு வராங்க. இங்க அவ்வளோ மக்கள் இருக்காங்க. இன்னமும் தோட்டப்புறத்தில் வேலை செய்யறாங்க, அதே நேரத்தில் மில்ல வேலை செய்யறாங்க. இந்த ஆலயம் வந்து இன்னும் அழகாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய பெரிய கோபுரத்தை எழுப்பாம சின்னதாக அந்த எஸ்டேட்டோட பேட்டர்ன்ஸ்ல இன்னமும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது தி பெஸ்ட் சொல்யூஷன் சொல்ல முடியும். நான் வரும்போது திரையை மூடி வச்சிருந்தாங்க, அதனால முருகர் எடுக்க முடியல. இருந்தாலும் கோயில் நிர்வாகத்துக்கிட்ட அனுமதி கேட்டிருந்தேன், அவங்க உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க. அவங்களோட ஸ்தல விரிச்ச மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்திருந்தேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு இன்னொரு முருகர் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது. அதே நேரத்தில் இந்த பயணம் வந்து இன்னும் விரைவாக போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ விஷுவலும் எடுக்க முடியல. சுற்றி பார்த்துட்டு சாமியை வணங்கிட்டு
உத்தரவாதம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணில் கை வச்சிருந்தேன். இந்த வேலையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இதே எல்லையில இன்னொரு மாரியம்மன் கோயில் இருக்கு. அந்த ஆலயத்தோட பேரு ஸ்ரீ மகா சமயபுரா மாரியம்மன் ஆலயம். கம்போங் டெலிமா பீடோல இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்துக்கு தீமிதி திருவிழாவும் எடுக்கப்படுறாங்களாம். மிகப்பெரிய விசேஷமான சிலைகளை வச்சு வழிபட்டுக்கிட்டு வராங்க. அதுவும் குறிப்பா சமயபுரத்து அம்மன் பாதத்து அடியில பாத்தீங்கன்னா 108 வலம்புரி சங்க வச்சு வழிபட்டு வராங்களாம். இங்க சிவனோட வழிபாடு இருக்கு. அது மட்டும் இல்ல 1008 மேற்பட்ட சிவனோட ருத்ராஜத்தை வந்து இந்த கோவில் முழுக்க வடிவம் அமைச்சிருக்காங்க. இது பார்க்கும் போது ரொம்ப கூஸ்பாமா இருக்கு. இது போன்ற ஆலயங்கள் இன்னமும் நம்மளோட தோட்டப்புறத்துல மிக விசேஷமாக வழிபட்டுட்டு வரது பார்த்தாலே மிக மிக மகிழ்ச்சியா இருக்கு. சுத்தி பாருங்க, எல்லாமே ருத்ராஜ் மாலைய தோரணமாக தொங்க விட்டுருக்காங்க. மேலுக்கு, சைட்ல, செவுத்துல, எல்லா இடத்துலயும். இங்கேயும் வந்து தியானம் பண்ணுவாங்களாம். இங்கேயும் வந்து சில பேர் வந்து அவங்களோட பூஜைகளை வந்து செய்வாங்களாம். குலசாமி வழிபாடும் இந்த இடத்துல நடக்கப்படுது. அதே நேரத்தில் அம்பாளோட விசேஷமான திருவிழா காலகட்டத்தில் சொல்ல வார்த்தையே இருக்காதான், அவ்வளோ பக்தர்கள் இருப்பாங்களாம். தீமிதி திருவிழா அப்படி உச்ச கட்டத்தில் போயிட்டு முடியுமா. இது போன்ற ஆலயங்கள்லேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது, அதுவும் பூக்குழி மண் எடுக்கிறது வந்து எனக்கு பெரிய பாக்கியம் தான். அதுதான் மிக சந்தோஷமா இருக்கும். காரணம் மாரியம்மனுக்கு உகந்ததே பூக்குழி மண் தான். இந்த வேளையில டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற ஆலயங்களை அடுத்தடுத்த எபிசோட்ல நம்ம சந்திக்க போறோம். கண்டிப்பாக தொடர்ச்சியாக என்னோட வீடியோவை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க. உங்களை நாளை சந்திக்கிறேன்.